ஸோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வரோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துருந்த அந்த மீராமார் பீச்சுக்கு வந்துட்டோம் கோவாவில். ஸோ நம்ம உள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம், வாங்க போகலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போயின்னு வரோம் உள்ளே. ஸோ பாருங்கள், சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த சர்க்கஸ்லாம் சின்ன வயசில் வந்து நான் விளையாடிட்டு இருப்போம். ஸோ அவங்க எல்லாமே காட்டுறேன், வாங்க போகலாம். இங்கே பாருங்க, ஸோ இந்த சர்க்கஸ் தான் கைஸ். ஸோ பீச் வியூ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை. ஸோ நம்ம பீச்சில் விளையாட்டு இல்லை இங்கேருந்தே வாங்கிட்டு போய் கூட நம்ம வந்து பீச்சில் போய் சாப்பிட்லாம். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா அந்த மீனோட ஹைலைட் ஒன்று காட்டுறேன், கிட்ட போய்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மீன் பார்க்குறது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இதோட ஹைலைட் வந்து இது கிடையாது. அப்படியே நம்ம இப்படியே போயின்னே இருந்தோம்னா இவ்வளோ பெருசாக வாய் திறந்துருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளலாம் போய் பார்த்திங்கன்னா நம்ம போய் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரலாம். ஸோ பாருங்கள் வருவாங்க, இதை பாருங்கள், நாம்பளும் போகலாம் உள்ள. ஸோ இது பாருங்கள், அது நாக்கு பாருங்கள் எப்படி இதுன்னு, அது பல்லுலாம் நல்லா அழகாக ஷெட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டொனேட்டட் பை ஸ்கோல் மேனேஜர்ஸ்னு இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வெளியே வரவை அது குஞ்சு அது பார்த்திங்கன்னா அண்டு இப்படி வந்துடும். இது வந்து ஸ்நாக்ஸ் கடை. ஸோ இதுனா சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா விளாட்ற இடம். ஸோ நம்ம குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு வந்தால் ஸோ அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா அங்கே அழகாக ஒரு சன்செட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அங்கே பாருங்கள் மரம் அடிச்சுன்னு இருக்குது, பாருங்கள் அழகாக ஏறின்னு வரான், அழகாக சர்க்கஸ் விட போகிறான். நம்ம வீடியோ இருந்தால் தம்பி வைக்கப்படுறான், விட மாட்டான், பார்க்க விட மாட்டான். ஸோ இங்கோட ஊஞ்சல் இருந்தது காணா, இங்கே பார்த்தீங்கன்னா நூல் மாரி வச்சுருந்தாங்க கைஸ் ஊஞ்சல் ஆடுறதுக்கு. இது பார்த்தீங்க அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே இல்லை அங்கே பையன் பாருங்களா. நாங்கள் வந்துட்டோடனே சர்க்கஸ் விட்றான், விடுவானா விட மாட்டான்னு தெரியல, கல் போட்டு விட்றான் டே. ஸோ நம்ம அப்படியே அப்பா இது மேலே ஏறி பார்த்தோம்னா அப்படியே இறங்கியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் பீச்சு. இப்போ நல்லா டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க பார்த்து தான் தெரியும். அப்படியே நம்ம அப்படியே திருப்பினா அழகான சன்செட் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா ஸோ வாங்க நம்ம தண்ணிக்கிட்ட போய் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு. நான் தண்ணிக்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், அது வரைக்கும் நடந்து போகணும். ஸோ அதனால தான் இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்து இல்லை கைஸ். ஏன்னா சின்ன பசங்கிட்டன்னு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்மள மாரி பெரியவங்களாம் வந்தால் பார்த்திங்கன்னா சத்தியமாக ஒர்த்து கிடையாது. ஏன்னா அந்தளவு ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஒர்த்தான பீச் பார்த்திங்கன்னா அது வந்து கல்லங்குடி பீச் தான். ஸோ இந்த பீச் மீராமார் வந்து குழந்தைங்களுக்கு தான் செட் ஆகும். ஸோ குழந்தைங்களாம் நீங்கள் கூட்டின்னு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். அது லிட்டில் ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்மளுக்கு கைஸ். அங்கே ஒரு வண்டி தெரியும் உங்களுக்கு, பார்த்தா தெரியும். ஸோ அது வந்து என்னன்னு ஒன்றும் இல்லை, அது என்னான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கிட்டலாம் நான் டைம் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விட மாட்டாங்க, அலௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுமாரி அவ்வளோ ஆழத்தெல்லாம் போகக்கூடாது, 6 மணி ஆச்சுன்னா நீங்கள் பீச்சில் இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு அலர்ட் மாரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை கைஸ், நார்மலாக தான் இருக்கும். நார்மலான கூட்டம் தான் இதெல்லாம். இது பாருங்கள் அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நார்மலானது தான். ஸோ கூட்டத்தோட பீச் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கலங்குட் அந்தமாதிரி பீச் தான். கலங்குட், ஆரம்போல், அஞ்சனா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அகோதா ஃபோர்ட்டு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். அண்டு இது வந்து ஜஸ்ட்டு ஒரு டைம் பாஸ் மாதிரி இங்கே வரலாம், அவ்வளோதான். ஆகிறது பாருங்களேன், அது எவ்வளோ அழகாகுது பாருங்கள், சரியான வியூ பாயிண்ட்டு. சன்செட் வியூ மாதிரினா இந்த மீராமார் பீச்சும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்லங்குடி பீச்சில் தான் நல்லா தெரியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா கோவாவில் இருக்கிறவங்க பாதி பேர் தான் இருப்பாங்க. ஸோ மிச்சம் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் தான், வெளிலேருந்து தான் வருவாங்க சுற்றுறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இவங்கள பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சின்ன பையனை பாருங்கள், இது மாதிரிலாம் சின்ன பசங்களாம் கூட்டின்னு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் நாம்பளும் வேணால் குளிக்கலாம் அந்த தண்ணியிலலாம். பட் என்னென்னா இங்கே இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேறு மாதிரி இருக்கும்.
அதான் இதில் இந்த பீச்சோட இது. அதுக்கு தான் இந்த பீச்சுன்னா அந்தளவுக்கு வர்த்து இல்லை குளிக்கிறதுக்கு, விளையாடுறதுலாம். சின்ன பசங்களாம் எடுத்துன்னு வந்தால் ஸோ இந்தமாரி மண்ணெலாம் விளையாடுவாங்க, வீடெலாம் கட்டுவாங்க. ஸோ நாம் வந்து நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்தமாரி டைமில் வரலாம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. 6 மணிலாம் பார்த்திங்கன்னா சன்செட்டே போயிடுது ஆக்சுவலி உள்ளே. உங்கள் பார்த்தாலே தெரியும். நான் ஃபஸ்ட்டு எப்படி காட்டினா எப்படி காட்டணும் பாருங்கள். கொஞ்சம் கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும் அப்படியே. இவங்களாம் ஜஸ்ட்டு ஒரு குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் விட்டு இவங்க வந்து உட்காந்து இங்கே வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு எதனா ஆயிடுச்சுன்னா ஐயோ அம்மான்னு கற்றுவாங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலேயே வந்து பஞ்சு பண்றீங்க? இதுதான் எங்களோட ஹைலைட்டு. அதுக்கு தான் எங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த பையன் வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு வந்து கட் பண்ணி ஏதோ வித்தெல்லாம் காட்டினுங்கிறாரு, கத்தி வச்சுங்கிறாரு. நமக்குலாம் நமக்கு செலிப்ரேஷனுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகுது தான். ஏதோ கிஸ் பண்ணி மட்டும் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு என்னத்துக்கு வருது. இங்கே போட்டு கைஸ், போட்டு பாருங்கள். அதுவும் ஒரு டூரிஸ்ட் போட்டு தான். ஸோ பாருங்கண்ணா நான் போட்லேயே எதுவும் பண்ணுறாங்க, தெரியுதானு தெரில. ஸோ கைஸ் இன்னொரு விஷயம், ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ கீழே இருக்குதுன்னு. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் ஆக்சுவலி நல்லா. இப்போ வந்து டைம் ஆகிடுது, டைம் ஆக பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா பின்னாடி போகுது. ஸோ 6 மணி அதனால தண்ணி இங்கே இருக்கும். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இங்கே இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கீழே போயிடுது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு போயினே காட்டுறேன். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த இது இல்லை இது சொல்லுவாங்களே திசரை சிப்பி அதெல்லாம் ஏற்றிட்டு உயிரோடு எந்த எடுப்பாங்க, வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்ருவாங்க பொறிக்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இது பாருங்கள் இன்னும் பொறுக்கிறாங்க பாருங்கள். தண்ணியில் அதை பாருங்கள் சொன்னல சேர ஒரு மாதிரி இருக்குன்னு. ஸோ இது பாருங்கள் இதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த அளவுலாம் குளிக்க முடியாது, ரொம்ப அங்கெல்லாம் ரொம்ப தூரம் போகவும் கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி காட்டியிருப்பாங்க வந்து அலர்ட் பண்ணுவாங்கன்னு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பின்னாடி போயிடுது கைஸ். நல்லா சின்ன வயசில் அப்போல்லாம் இங்கே தான் வந்து குளிப்பேனே ஆக்சுவலி. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா அது இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எப்படின்னா வீட்டிலேருந்தே சாப்பாடெலாம் பிரியாணி அந்தமாரி மீன் குழம்பு அதெல்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா நாங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு வந்துடுவோம். ஸோ குளிச்சுட்டு எல்லாம் விளையாட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்றோம். நல்லா அது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கைஸ், ஆக்சுவலி நல்ல ஒரு மெமரிஸ் அதெல்லாம். இந்த அக்கா யாருன்னே தெரில, சேத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையில்ல, நம்ம பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, ஸோ நம்மளுக்கு தமிழ். ஆக்சுவலி நம்மளுக்கு ஹிந்தி தெரியும், நம்மளுக்கு வந்து ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரியும், அதனால் அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து ஏதோ சேத்துல ஏதோ பண்ணினுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறது, ஹிந்தியில் சொல்லலாம் தான், பட் வேணாம் இருக்கட்டும். அவங்க ஏதோ பண்ணுறாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு போகிறாங்க. சாரி என்ன பண்ணுறது. அப்படியே தாண்டி பாருங்க சின்ன பசங்களாம் அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த அக்கா பொறுக்கத்து விடவே மாட்டாங்க பொழுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? எனக்கு பார்த்தா ஹிந்தி கொங்கனி எல்லாமே தெரியும், கோவாவோட தாய்மொழி கூட தெரியும். ஸோ அதான் கொங்கனி. ஸோ பார்த்திங்கன்னா 30 வருஷமாக நாங்கள் கோவாவில் தான் இருக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வருஷம் 360 நாளும் உங்களுக்கு விலாக் எடுக்கலான்னுக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் கொஞ்சம் பேர் டூரிஸ்ட்டாக கோவாவுக்கு வந்திருப்பாங்க சுற்றுறதுக்கு. ஸோ வராதவங்களுக்காக தான் நான் இருக்கிறேன். ஸோ வருஷம் பூரா உங்களுக்காக நான் கோவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு போட்டு போகுது. எங்கடா அது போகுது, அது என்ன போட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிற போட்டு. ஸோ அதில் வந்து மண் அண்ட் ஜல்லி கல் கறி அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டேட் டு ஸ்டேட்னு நினைக்கிறேன், இல்லை கண்ட்ரி டு ஸ்டேட்டானு தெரில. ஸோ நான் பேக் கேமரா வச்சு அந்த போட்டை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த போட் நான் சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா இந்த போட் நிறையா பார்ப்பேன் நான் கோவாவில்.
பீச்லேயும் சரி இல்லை ரோட்டில் போகும்போதும் சரி இந்த போட்டு நிறையா இருக்கும். இதுதான் இதோட லென்த்து கிடையாது. இதோட இன்னும் நிறைய நீட் போட்டில் இருக்குது இதே மாடலில். ஸோ இதை பார்த்துட்டே இருப்பேன் சின்ன வயசில். இந்த போட் இப்போ கூட எனக்கு பிடிக்கும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. அது முன்னாடி பாருங்களா அந்த சின்ன போட்டு போகுது. இது பார்க்கும்போது நம்ம எப்படி தெரியுது, 2 போட்டு மோதிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதான் இல்லை, இது இப்படி போகுது அது அப்படி போகுது. இது பாருங்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க தான் வந்துக்கிறாங்க. கைஸ் இன்னொரு விஷயம், நம்ம ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா சவுக்கம் வந்து கொல்லியில் போடுவாங்க. இந்த ஊரில் பாருங்கள் கோவாவில், எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்காக தான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் கைஸ், சவுக்கெல்லாம் பீச்சில் போட்டு வச்சுக்கிறாங்க கைஸ். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அழகாக போட்டு வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு தெரியல அதோட மதிப்பு என்னன்னு. இது பாருங்கள், இந்த பக்கமும் பார்த்தா சவுக்கை, இந்த பக்கமும் சவுக்கை, அண்ட் அப்படியே நெடுக்காக பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே பார்த்தா சவுக்கு தான் போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் நேரம் எப்படி சொல்கிறது, நல்லா இந்த அளவு இது ரொம்ப முத்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாப்பா வந்து அழகாக போகுது. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? பாப்பா போயிடுது கைஸ். அவங்க அக்கா வந்து எடுத்துன்னு போயிடுது. என் கூட பேசுறது பார்த்து அது வந்து எப்படி சொல்லுது, என் கூட இரு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்படி தான் சொல்லுது, எங்கேயும் போவாத என் கூட இருன்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் சொல்லு, எல்லாருக்கும் பயம் இருக்கும் தான். என்ன சொல்ல, அவங்க பாப்பா அவங்க அக்கா தான் அது. ஆக்சுவலி இது வந்து அவங்க பாப்பா. நான் எங்கன்னா தூக்கின்னு போயிட்டு என்ன பண்ண முடியும்? நான் ஏங்க தூக்கின்னு போக போகிறேன்? நம்ம இல்லை பாப்பாவை இல்லை. இருட்ட பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பீச்சு. இருட்டுனா தான் நல்லாயிருக்கும். வெயில் டைமில் வந்து வெந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே இந்த சைடு சன்செட் பாருங்கள் இப்படி தெரிது பாருங்களா மேலே அந்த ஆரஞ்சாக இருக்குது ஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்குது இது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் சொன்னேன்ல அந்த சர்க்கஸ்லாம் விளாடுவேன் அப்படின்னு. ஸோ அவங்க காட்டுறான், அது முன்னாடி தாங்குது பாருங்க கைஸ். கிட்ட போய் காட்டுறேன். இப்போல்லாம் நம்மளெல்லாம் இப்போ நம்ம ஏறலாம் ஒன்றும் இல்லை. நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா பெருசாக தெரியும். நாம் தான் சின்னதாக இருப்போம், அது நல்லா பெருசாக தெரியும். நம்ம ஏறத்துக்கு பயமாக இருக்கும். பட் இப்போ வந்து அது எப்படி தெரியுதுன்னா இப்படி தெரியுது கைஸ், சின்னோண்டு ஈஸியாக ஏறிடலாம் போல் அப்படி இருக்குது. ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ் இதில் இன்னொரு ஹைலைட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட லோகோ கைஸ், ராக்கெட் 2.0. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் பாருங்களேன், இந்த சர்க்கஸ் பாருங்கள், அப்படியே அச்சு வயசில் ராக்கெட் மாரியே இருக்குது. பட் சர்க்கஸ் தான், ராக்கெட் இல்லை. நானே எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது, என்னடா இது ராக்கெட் மாரியே இருக்குது எப்படி பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உக்காரத்துக்கு. ஸோ அங்கே பாருங்கள் உள்ள அழகாக உக்காஞ்சி கதை பேசினுங்கிறாங்க. அதில் மட்டும்தாங்க சேரே இருக்குது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுலேயும் இல்லை. ஸோ ராக்கெட் வந்துச்சு. இதெல்லாம் பாருங்க கைஸ், ஃபைனலி நம்ம வந்துட்டோம். என்னால் முடிஞ்சா ஏற பார்க்குறேன். ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி அது அந்த பக்கம் தான் இருக்குது ஏறது. ஸோ இது வந்து சர்க்கஸ் அப்படியே விடலாம். நான் வந்து சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்தே ஏறுவோம். இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடிச்சி பார்த்திங்கன்னா அப்படியே ஏறுவேன். ஸோ நான் வந்து ஏறி பார்ப்போம் அந்த பக்கம் வந்து. இங்கே பாருங்க படி எப்படி நல்லா நேரம் இதாகுது, நெட்டாகுது அப்படியே. இது பார்த்திங்கன்னா ராக்கெட் உள்ளே வந்தாச்சு. நல்லா இருட்டாகுது, நான் லைட் ஆன் பண்ணுறதுனால தெரியுது. இந்த இடத்துல இதை வச்சு எட்டி பார்க்கறதுக்காக. அண்ட் இது பாருங்கள் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. ஸோ சின்ன வயசில் நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு, எப்படி இருந்திருக்கும்னு. இங்கே பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும். லைட் ஆன் பண்ணால் நல்லா இப்படி. இந்த அக்கா டார்ச்சர் பண்ணுறாங்க, திரும்ப முன்னாடி வந்துனே இருக்கிறாங்க. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அங்கே ஐயோ காய்ஸ் கத்துறாங்க, ஐயோ செருப்பு விட்டாங்க கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இது சேத்துல ஆடிந்தாங்க. ஐயோ நம்ம வந்துட்டு போனாரோம். இங்கே எதுவும் பண்ணினுங்கிறாங்க. ஐயோ காய்ஸ் தூண்டாங்க கைஸ், தேஞ்சு போச்சு. ஸோ காய்ஸ் இப்போ நான் போக போகிறேன். பயமாகுது, நம்ம ஸ்லோவாக தான் போக போகிறேன். காலை போட்டு பிரேக் பிடிச்சிக்கணும் கைஸ், நான் ரொம்ப வழுக்குது. அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. பயமாகுது, இப்பயே பயமாகுது கைஸ். சின்ன வயசுல நேரம் நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். பாருங்க
இதில் நம்மள ஏறினா மூஞ்சிலே காரி துப்புவாங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கு. இதுதான் கைஸ் மீராமார் பீச். ஸோ சிம்பிளானது தான். அண்ட் அதை பாருங்கள், ஆடு வந்து தூக்குதான், மாடு வந்து உக்காரதான். இது என்னன்னா சொல்லி சின்ன குழந்தைங்க விளையாடுறதுலாம் போய் இவங்களாம் விளையாடிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த பீச்சில் அப்படின்னா தான் இருக்குது சொல்லுங்க கைஸ். எல்லாம் சின்ன குழந்தைங்களாக தான் இது. இது பாருங்க, இது உள்ளே போய் உள்ளே வரலாம். இது வந்து இதுவும் சின்ன பகுது. இது பாருங்க, குரங்கு மாரி ஒன்று ஏறுது பாருங்க மேலே குழந்தை. இது என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இது என்னான்னு தெரில, இது எப்படி விளையாடுறது தெரில. ஸோ இந்த அண்ணன் போகிறாங்க, லேசர் லைட்லாம் அடிச்சுன்னு லைட்லாம் கடிச்சுன்னு வராங்க. இது பாருங்க அழகாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து ரேட்டு பேசுகிறாங்க. लेज़र कितने का हो? 450 का. वो लेज़र வந்து 450 ரூபாய் வாங்க गाइस. எல்லா கலர் வருது, எல்லா பூ வருது. ये पूरा इस दूर तक जाता है, एकदम पूरा लाइन दिखेगा. ये देखो, இது அடிச்சு காட்ட போகிறாரு. ரொம்ப தூரம் போதும் அது. பாருங்க गाइस, அங்கே சவுக்கில் அடிக்குது. 450. இது 250. 250 दोनों चाहिए गाइस. வந்து பார்த்தீங்கன்னா இருட்டுச்சு. ஸோ லேசர் அந்த இதெல்லாம் காட்டினார் அந்த அண்ணா. ஸோ எதுவுமே வாங்கலை. நம்ம சின்ன பசங்க நம்ம சும்மா அப்படியே கேட்டோம், அவங்களுக்காக தான் கேட்டேன். எங்கள் வீட்டில் யாரும் சின்ன பசங்களாம் யாரும் இல்லை. அது இருந்தால் கூட வாங்கி கொடுப்பேன். ஸோ நம்ம அப்படியே என் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுவும் விளையாடுற பொருள் தான் வச்சுக்கிறாங்க. எல்லாமே ஸ்டார்டிங்கில் தான் கைஸ் வச்சுக்கிறாங்களே, பீச்சு உள்ளெல்லாம் வச்சிடல, ஸ்டார்டிங்லேயே எல்லாமே நல்லா. இதுமாரிலாம் இந்த குழந்தைங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி போல். இது வந்து ஹீலியம் கேஸ் பலூனு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விளையாடுற ஜாமான் தான் வச்சுக்கிறாங்க. எதுவும் நம்ம வாங்க போகிறது கிடையாது. சும்மா அவங்க காட்டு ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. நாங்களாம் சாப்பிட்றோன்னா எங்கள் அம்மா வந்து என்ன அடிச்சிடுவாங்க, ஏன்னா சளி பிடிச்சிக்கும். அவ்வளோதான் காய்ஸ். பார்த்தீங்கன்னா மீராமார் விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ பீச்சை விட்டு வெளியே வந்துட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு தெரியும், இந்த பஸ்ஸு வந்து டூரிஸ்ட்டு. ஸோ நாமளும் போகலாம், டிக்கெட் எடுக்கணும். நம்ம மேலே கூட உட்காரலாம், மேலே டெக்கில் உட்காந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி பார்த்துன்னு வரலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். கோவா மீராமார் பீச் vlog பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்குது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பீச்சுக்கு போகலான்னு கூகுளில் போய்ட்டு கோவா பீச்சஸ்ன்னு போடுங்க. ஸோ என்ன வரும், என்ன பீச்சுக்கு போகலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக, அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். ஸோ பை 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 பை.